வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு வாங்க பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். மிளகாத்தூள், ஜீராத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெருங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் பால், என் சைஸுக்கு தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு செய்யலாம். ஒரு தாச்சியில் எண்ணெயை ஊற்றிட்டு வெட்டி வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை எடுத்து அழகா ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் குழம்பு செய்யலாம். வெந்தயம் போட்டுக்கலாம், தடுத்து போட்டுக்கலாம், ஒரு கைப்பொடி கருவேப்பிலை போட்டுக்கலாம், 3 பட்டகத்தில் கிள்ளி போட்டுக்கலாம், உரிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் ஏதோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே உரிச்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 பேர்த்துக்கு குழம்பு செய்கிறேன். 2 வதக்கிட்டு எடுத்து வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெறுமனே வறுத்துட்டு அரைச்ச தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பொலன்னு கொதிச்சோன்னே கத்திரிக்காயை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் உள்ள. அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு கலரிட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு சூடாக சோத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூடான கத்திரிக்காய் பழம் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.